இன்டர்ஃபேஸ் வந்தோடனே இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். இதில் வந்து லைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணுமுங்க. எப்படி க்ரியேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த கார்னரில் ஒரு ப்ளஸ் இருக்குமுங்க. அந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணிங்கன்னா டைட்டில் நேம் கேட்குமுங்க. டெய்லி வச்சுருக்கிறவங்களா இருந்தால் காலையில் தனியாக இருந்ததுன்னா சாயந்தரம் தனியாக வேணும்னு சொன்னால் காலை டெய்லி காலை அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டெய்லி சாயந்தரம் தனியாக வேணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி மாலை அப்படின்னு போட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று சாய்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு எம்பிக்குள்ளே உங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தா மட்டும்தான் அக்சஸ் பண்ணுமுங்க. அதனால் 2 எம்பிக்குள்ளே ஒரு ஃபோட்டோ வச்சுக்குங்க. இந்த மாதிரி ஃபோல்டர் க்ரியேட் ஆயிருமுங்க. இது வந்து வாரலைன் வச்சுருக்கிறவங்களா இருந்ததுன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு திங்கள் காலை காலைன்னு போட்டுக்குங்க. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லைன் இருக்கோ, எந்தெந்த லைன் ஃபஸ்ட்டு வரணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோட்டோ கம்பல்சரி கேட்கும். ஒரு ஃபோட்டோ வச்சுக்குங்க. இந்த பாருங்க, இது டெய்லி அப்படின்னா இந்த டெய்லி கலெக்ஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். வார லைன் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை ஃபோல்டர் வேணுமோ க்ரியேட் பண்ணிக்கலாமுங்க. மொத்தம் வந்து 16 லைன் வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இதில் இருக்குமுங்க. இதை க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த ஃபோல்டரை தொட்டுக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு டெய்லினா டெய்லியில் உள்ளே போய்க்குங்க. உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் எம்டியாக இருக்கும். இதில் ஆட் டெபிட் அப்படிங்கிறத தொடுங்க. தொட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் நேம் கேட்கும். ஃபஸ்ட்டு கஸ்டமர் நேம் கொடுத்துருங்க. ஒன்று இங்கிலீஷில் எழுதிக்கிங்க கம்ப்ளீட்டாக, இல்லைன்னா கம்ப்ளீட்டாக தமிழ் எழுதிக்கிங்க. 2 கலந்து எழுத வேண்டாமுங்க. கஸ்டமர் ஐடிங்கிறது நீங்கள் லைன் பார்க்குற கஸ்டமருடைய நம்பருங்க. நீங்கள் எப்படி லைன் பார்க்குறீங்களோ அதுக்கு நீங்களே ஐடி கொடுத்துக்குங்க. 1 நம்பர் கொடுத்துக்குங்க. ஃபோன் நம்பர் கட்டாயம் போடணும். அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே ஏதோ ஒரு 2 நம்பர் போட்டுக்குங்க. இதுக்கு ஃபோட்டோ தேவையில்லைங்க.